This sermon, How the Angel Came to Me and His Commission, was delivered on Monday evening, January 17th, 1955, at Chicago, Illinois, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரன்ஹம் அவர்களால் 1955 வருடம் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி திங்கள் மாலையில் அமெரிக்கா இல்லினாய்ஸ் சிகாகோவில் How the Angel Came to Me and His Commission, எவ்விதமாக தூதன் என்னிடத்திற்கு வந்தார் என்பதும் அவருடைய கட்டளையும் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். And they sent this negative to Washington D.C. It was copyrighted, sent back. அவர்கள் இந்த நெகட்டிவை வாஷிங்டன் டிசிக்கு அனுப்பினார்கள். பிரசுர உரிமை அங்கீகாரம் அதற்கு அளிக்கப்பட்டு திரும்பி கொடுத்து விட்டார்கள். And George J. Lacey, ஜார்ஜ் ஜே லேசி என்பவர், the head of the FBI and fingerprint and document and so forth, கைவிரல் ரேகை தாஸ்தாவேஜுக்கள் முதலானவைகள் நிபுணராக FBI-யின் தலைமையானவர். one of the greatest there is in the whole world, இவர் முழு உலகத்தில் உள்ள மகத்தான நிபுணர்களில் ஒருவராவர். was brought there and kept 2 days on it to test camera, lights, everything else. புகைப்பட கருவி, ஒளி முதலான காரியங்கள் யாவையும் பரிசோதனை செய்து பார்க்கும்படியாய் அவரிடம் கொண்டு வரப்பட்டு 2 நாட்கள் அவர்கள் வசமே அவைகள் இருந்தது. When we come that afternoon, he said, Reverend Branham, I've been a critic of yours too. அந்த பிற்பகலன்று நாங்கள் அங்கு சென்றபோது அவர், சங்கை பிரண்ணாம் அவர்களே, நானும் கூட உங்களில் குற்றம் காணுகின்ற ஒருவராயிருந்தேன். He said, I said it was psychology. நான் சொன்னேன் அது மனோதத்துவம். Somebody said they seen them lights and things like that. அந்த ஒளி அதே போன்ற காரியங்களை கண்டேன் என்று யாரோ என்னிடம் கூறினார்கள். And said, you know, the old hypocrite used to say that. He meant the unbeliever. உங்களுக்கே தெரியும், அந்த பழைய மாய்மாலக்காரன் இந்த விதமாய் கூறுவதுண்டு என்றார். அவர் அந்த அபிசுவாசிகளை தான் குறிப்பிட்டார். Them pictures around a halo around Christ, around the saints. கிறிஸ்துவானவர் பரிசுத்தவான்கள் முதலானவருடைய தலைகளுக்கு மேலாக படங்களில் காணப்பட்ட ஒளிவட்டம். He said that was just simply psychology. அது வெறுமனே மனதத்துவம் என்று அவர் கூறினார். But said Reverend Branham, ஆனால் அவர் தொடர்ந்து, சங்கை பிரண்ணாம், the mechanical eye of this camera won't take psychology. புகைப்பட கருவியின் இயந்திர கண்ணாடியானது மனோ தத்துவத்தை படமாக எடுக்க முடியாது. The light struck the lens, or struck the negative. ஒளியானது பூத கண்ணாடியின் மேல் அல்லது அந்த நெகட்டிவின் மேல் பட்டிருக்க வேண்டும். And there it was. அதோ அங்கே அது இருந்தது என்றார். And he said, I submitted over to them. He said, oh, mister, do you know what that's worth? நான் அதை அவர்களிடத்தில் சமர்ப்பித்தேன். அவர் சொன்னார், ஓ திருவாளரே, அதனுடைய மதிப்பு என்னவென்று உமக்கு தெரியுமா என்றார். And I said, not to me, brother, not to me. நான் சொன்னேன், எனக்கு அல்ல சகோதரனே, எனக்கு அல்ல அது. And so he said, of course it'll never come in effect while you're living. அவர் சொன்னார், உண்மைதான், நீர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அது ஒருபோதும் பொது உணர்விற்கு வராது. But someday if civilization moves on and Christianity remains, ஆனால் என்றோ ஒரு நாள் நாகரிகமானது தொடர்ந்து இருந்து கிறிஸ்தவமும் அப்படியே இருந்தால், there'll be something happen about this. இதை குறித்து ஏதோ காரியம் சம்பவிக்க இருக்கும் என்றார். So friends, tonight, எனவே நண்பர்களே, இன்றிரவு if this is our last meeting on this earth, இந்த பூமியின் மேல் இதுதான் நம்முடைய கடைசி கூட்டமாய் இருக்குமானால், you and I have sat in the presence of Almighty God. நீங்களும் நானுமாய் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம். My testimony is true. என்னுடைய சாட்சி உண்மையாய் இருக்கிறது. Many things that would take volumes of books to write it. அநேக காரியங்கள் அதை எழுத வேண்டுமானால் எத்தனையோ பகுதிகளாகும். But I want you to know, ஆனால் நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். how many in here that's actually without the picture seen the light itself standing around where I've been preaching? Raise your hands all over the building. Anybody that's ever seen it? இந்த படத்தை அல்லாமல் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்ற இடத்தை சுற்றி அந்த ஒளி அப்படியே கண்டவர்கள் இங்கே எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? இந்த கட்டிடத்தில் எங்கும் உள்ளவர்கள் எப்பொழுதாவது அதை கண்டவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். See, about 8 or 10 hands is sitting here. பாருங்கள், சுமார் 8 அல்லது 10 கரங்கள் இங்கே இருக்கின்றன.
You say, could they see it and me not see it? Yes, sir. அவர்களால் அதை பார்த்திருக்க கூடுமா, நான் அதை பார்க்கவில்லையே என்று நீங்கள் கூறலாம். ஆமையா. That star that the wise man was following passed over every observatory. No one's seen it but them. அந்த வானசாஸ்திரிகள் பின்தொடர்ந்த அந்த நட்சத்திரம் ஒவ்வொரு வான ஆராய்ச்சி நிலத்தையும் கடந்துதான் சென்றது. ஆனாலும் அவர்களை தவிர வேறு யாரும் அதை காணவில்லை. They were the only one who saw it. அதை கண்டவர்கள் அவர்கள் மட்டுமே. Elijah was standing there looking at all those chariots on fire and everything else. எலியா அங்கே நின்று கொண்டு அக்கினிமயமான ரதங்கள் மற்ற காரியங்களையும் பார்த்துக் கொண்டிருந்தார். And the Gehazi looked around, he couldn't see them anywhere. கேயாசியோ சுற்றுமுற்றும் பார்த்து அவைகளை எங்கேயும் காணவில்லை. God said, open his eyes that he can see, and then he seen them. அவன் அதை காணும்படியாய் அவனுடைய கண்களை திரை என்று தேவன் கூறினார். அதற்கு பிறகு அவன் அவைகளை கண்டான். See? But he was a good boy standing there looking around, but he couldn't see it. பாருங்கள், ஆனால் அவன் ஒரு நல்ல பையனாய் அங்கே நின்று கொண்டு சுற்றுமுற்றுமாய் பார்த்தான். ஆனால் அவனால் அதை காண முடியவில்லை. Sure, it's given for some to see and some not to. நிச்சயமாக அதை சிலர் காணும்படியாகவும் சிலர் காண முடியாதபடியாயும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And that's true. அது உண்மையே. But now, you that has never seen it. ஆனால் இப்பொழுது இதுவரையிலும் அதை கண்டே இராதவர்களும், has never seen it, அதை ஒருபோதும் காணாதவர்களும், and you that did see it with your natural eye, உங்களுடைய இயற்கையான கண்களினால் அதை கண்டவர்களும், and has never seen the picture, அந்த படத்தை இதுவரை காணாதவர்களும் இருந்தாலும், yet the ones that sees the picture has a greater proof than you that seen it with your natural eye. இயற்கையான கண்களினால் கண்டவர்களை காட்டிலும் அந்த படத்தை கண்டவர்களுக்கு ஒரு மகத்தான நிரூபணம் உண்டாயிருக்கிறது. Because you with your natural eye could been mistaken. காரணம், தங்கள் கண்களினால் கண்டவர்களுக்கு ஒருவேளை அவர்கள் தவறாக கண்டிருக்கலாம். It could have been an optical illusion, is that right? ஒருவேளை கண் பார்வையில் பொய் தோற்றம் உண்டாயிருக்கலாம். அது சரிதானே? But that's not an optical illusion. ஆனால் இது ஒரு கண் பார்வையின் பொய் தோற்றம் அல்ல. That's the truth, where scientific research proves that it's a truth. அது உண்மையாய் இருக்கிறது. அதில் அது உண்மைதான் என்று விஞ்ஞான ஆராய்ச்சி நிரூபிக்கிறது. So the Lord Jesus has did this. எனவே இயேசு கிறிஸ்து அதை செய்தார். What do you think it is then, you say, Brother Branham? அப்படியானால் சகோதரன் பிரண்ணாம், அது என்னவென்று நீ நினைக்கிறீர் என்று நீங்கள் கூறலாம். I believe that it is the same pillar of fire that led the children of Israel from Egypt to Palestine. எகிப்திலிருந்து பலஸ்தீனாவுக்கு இஸ்ரவேல் பிள்ளைகளை வழிநடத்தின அதே அக்கினி ஸ்தம்பம் தான் இதுவென்று நான் விசுவாசிக்கிறேன். I believe it's the same angel of light that come in the jail and come into St. Peter and touched him and went forward and opened the door and put him out into the light. And I believe it is Jesus Christ, the same. பேதுருவை தொட்டு முன்பாக போய் கதவை திறந்து அவனை வெளிச்சத்துக்கு கொண்டு போன அதே ஒளியின் தூதன்தான் இதுவென்று நான் விசுவாசிக்கிறேன். I believe it is Jesus Christ, the same yesterday, today and forever. அது நேற்று இன்றும் என்றும் மாறாதவரான அதே இயேசு கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். Amen. He's the same Jesus today that he was yesterday. He will be forever the same நேற்று Jesus. இருந்த அவரே இன்றைக்கும் அதே இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். He will be forever the same Jesus. அவர் என்றென்றைக்கும் அதே இயேசுவாய் இருப்பார். And while I'm talking about it, that same light நான் அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது அதே ஒளியானது that's on that picture அந்த படத்தில் இருக்கின்ற அதே ஒளியானது is on standing not 2 feet from where I'm standing right now. இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்ற இடத்திலிருந்து சுமார் 2 அடி தூரத்தில் அந்த ஒளி இருந்தது. That's right. I can't see it with my eyes, but I know it's standing here. அது உண்மை. என்னுடைய கண்களை கொண்டு என்னால் அதை காண முடியவில்லை. ஆனால் அது இங்கே நின்று கொண்டு இருக்கிறது என்பதை நான் அறிவேன். I know it's settling within inside of me right now. இப்பொழுது என்னுடைய உள்பாகத்தில் அமர்ந்திருக்கிறது என்பதை நான் அறிவேன். If you could only know the difference. உங்களால் மட்டும் அந்த வித்தியாசத்தை அறிய முடிந்தால். When the power of Almighty God catches and how things look different.
அப்பொழுது சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வல்லமை பிடித்துக் கொள்ளுகிறது. எப்படி காரியங்கள் வித்தியாசமாய் காணப்படுகிறது என்பதை உங்களால் மட்டும் அறிய கூடுமானால் நலமாயிருக்கும். That's a challenge. Anybody. அது எவருக்கும் ஒரு சவாலாயிருக்கிறது. I wasn't going to pray for no sick people. I was going to make a committal. நான் எந்த ஒரு வியாதியஸ்தருக்காகவும் ஜெபிக்க போவதில்லை. நான் ஒரு ஒப்பு கொடுத்தலை செய்ய போகிறேன். But the vision's hanging over the people. ஆனால் தரிசனங்களோ ஜனங்களின் மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. God knows it. தேவன் அதை அறிவார். I ain't going to call no prayer line. I'm just going to leave you sit there. How many of you people don't have a prayer card? Let's see your hands. நான் ஜெப வரிசையையும் அழைக்க போவதில்லை. நீங்கள் அங்கே உட்கார்ந்திருங்கள். உங்களில் எத்தனை பேர்களிடம் ஜெப அட்டைகள் இல்லை? உங்களுடைய கரங்களை நாங்கள் காணட்டும். Somebody don't have a prayer card. Do not have a prayer card. ஜெப அட்டை இல்லாத யாராவது கரத்தை உயர்த்துங்கள். Colored lady sitting here. I see you had your hands up. Is that right? இங்கே உட்கார்ந்திருக்கின்ற கருத்த சகோதரியே, உங்களுடைய கரம் உயர்த்தப்பட்டிருக்கிறதை நான் காண்கிறேன். அது சரிதானே? Just stand up so I can single you out just a minute. ஒரு நிமிஷம் அப்படியே எழும்பி நில்லுங்கள். அதனால் உங்களை தனித்து காட்ட முடியும். I don't know what the Holy Spirit will say. பரிசுத்த ஆவியானவர் என்ன கூறுவார் என்று எனக்கு தெரியவில்லை. But you're looking at me awfully honest. ஆனால் நீங்களோ மிகுதியான உத்தமத்தோடு என்னை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். You have no prayer card? உங்களிடத்தில் ஜெப அட்டை இல்லையா? If Almighty God would reveal to me what's your trouble, உங்களுக்குள்ள தொல்லை என்னவென்று சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு வெளிப்படுத்துவாரானால், I'm just doing this for a start, just to get started. ஒரு துவக்கத்திற்காக நான் இதை செய்கிறேன். துவங்குவதற்காக செய்கிறேன். You believe me to be, there's nothing. நீங்கள் என்னை விசுவாசிக்கிறீர்களா? அங்கே ஒன்றுமில்லை என்று உங்களுக்கு தெரியும். There's not one good thing about me. If you're a married woman, I'm no more than your husband. என்னை குறித்து ஒரு நன்மையான காரியமும் இல்லை. நீங்கள் ஒரு திருமணமான ஸ்திரீயானால் உங்களுடைய புருஷனை காட்டிலும் நான் ஒன்றும் அதிகமில்லை. I'm just a man. நான் வெறுமனே ஒரு மனிதன். But Jesus Christ is the Son of God. And He sent His Spirit to vindicate these things. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். இந்த காரியங்களை எல்லாம் ரூபகாரப்படுத்த அவருடைய ஆவியை அவர் அனுப்பியிருக்கிறார். If God will tell me what's wrong with you, and you know there's no way me to have contact with you at all. உங்களோடு தொடர்பு கொள்ள எனக்கு எந்த ஒரு வழியும் இல்லை என்று உங்களுக்கே தெரியும். உங்களுடைய கோளாறு என்னவென்று தேவன் எனக்கு கூறுவாரானால், will you believe with all your heart? உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசிப்பீர்களா? God bless you. Then your high blood pressure has left you. தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்படியானால் உங்களுடைய அதிகப்படியான இரத்த அழுத்தம் உங்களை விட்டு போய்விட்டது. That's what you had, was that right? உமக்கு இருப்பது அதுதான். அது சரியில்லையா? And sit down. அப்படியானால் உட்காருங்கள். You just believe that one time. நீங்கள் அதை ஒரு முறை விசுவாசியுங்கள். I challenge anybody to believe it. அதை விசுவாசிக்கும்படி நான் எவருக்கும் சவாலிடுகிறேன். Look here, let me tell you something. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும். Martha coming to the Lord Jesus. இயேசுவண்டை மாத்தாள் வந்து கொண்டிருந்த போது That gift would have never operated if the Father had already showed him what he was going to do. அந்த வரம் ஒருபோதும் கிரியை செய்திருக்காது. அவர் என்ன செய்ய போகிறார் என்று பிதாவானவர் ஏற்கனவே காண்பித்த பிறகு It never operated, but she said, Lord, அது ஒருபோதும் கிரியை செய்யாது. ஆனால் அவளோ, கர்த்தாவே, if thou would have been here, my brother would not have died. நீர் இங்கே இருந்திருப்பீரானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். Said, but I know that even now, whatever you ask God, God will give it to you. இப்பொழுதும் கூட நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். He said, I am the resurrection and life. He that believeth in me, though he were dead, yet shall he live. And whosoever liveth and believeth in me shall never die. Believest thou this? அவரோ, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்று சொன்னார். This is what she said. அவள் இதைதான் கூறினார். She said, Yea, Lord.
அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, I believe that everything you've said is the truth. I believe you're the Son of God that was to come into the world. நீர் கூறின எல்லா காரியங்களும் சத்தியம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். That's her approach, humbly. அது அவளுடைய தாழ்மையான அணுகுமுறையாயிருந்தது. You feel different, don't you, lady? அம்மாளே, நீங்கள் வித்தியாசமாக உணர்கிறீர்கள் இல்லையா? That's right. ஆம், அது சரியே. Little lady sitting right there next to you too. அந்த சிறிய ஸ்திரீ உங்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அவர்களும் கூட Suffer with arthritis and the female trouble. மூட்டு வியாதியாலும் ஸ்திரீகளுக்குள்ள தொல்லையினாலும் கஷ்டப்படுகிறார்கள். Isn't that right, lady? அது சரிதான் அம்மா. Stand up just a minute. The little lady with the red dress on. ஒரு நிமிடம் எழும்பி நில்லுங்கள். சிவப்பு ஆடை அணிந்துள்ள அந்த சிறிய அம்மாள். You're so close, the vision come to you. நீங்கள் அவ்வளவு நெருக்கமாய் இருந்ததினால் தரிசனம் உமக்கு வந்தது. Arthritis, female trouble. Is that right? மூட்டு வியாதி, ஸ்திரீகளுக்குள்ள தொல்லை, அது சரிதானே? And here's something in your life. You got a good straight look to you. இதோ உங்கள் ஜீவியத்தில் உள்ள ஏதோ காரியம் உம்மை நேராக பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. You got a lot of worry on your life. உங்களுடைய ஜீவியத்தின் மேல் உங்களுக்கு அதிக கவலை இருக்கிறது. A lot of trouble. அதிக தொல்லை இருக்கிறது. That trouble's about your loved one. அந்த தொல்லை நீங்கள் நேசிக்கின்றவர் நிமித்தமாய் இருக்கிறது. It's your husband. He's a drunkard. அது உங்களுடைய புருஷனே. அவர் ஒரு குடிகாரர். He won't go to church. அவர் சபைக்கு போக மாட்டார். If that's right, raise your hand. அது சரி என்றால் உம்முடைய கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். God bless you, lady. அம்மா, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. Go home now and receive your blessing. You're healed. இப்பொழுது நீங்கள் வீட்டிற்கு போய் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் சுகமாக்கப்பட்டீர்கள். Turns light around you. உங்களை சுற்றிலுமாக வெளிச்சம் இருக்கிறது. Man sitting right next to him there. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கும் அங்கே அந்த மனிதனும் கூட. You, sir. உமைதான் ஐயா. You believe? நீர் விசுவாசிக்கிறீரா? With all your heart? முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கிறீரா? You've lost one of your senses. உம்முடைய புலன்களில் ஒன்றை நீர் இழந்து போனீர். That's the sense of smelling. Isn't that right? If it is, wave your hand. அது வாசனையை அறியக்கூடிய புலனாகும். அது சரிதானே? அப்படிதான் என்றால் உம்முடைய கரத்தை அசைத்து காட்டுங்கள். Put your hand up to your mouth like this. இந்த விதமாய் உம்முடைய கரத்தை உம்முடைய வாயின் மேல் வைத்து Say, Lord Jesus, I believe you with all my heart. கர்த்தராகிய இயேசுவே, நான் உம்மையின் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கிறேன். God bless you. Go now, you receive your healing. தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. உம்முடைய சுகத்தை நீர் பெற்றுக்கொள்வீர். Have faith in God. What do you all think about it back in there? Do you believe? தேவனில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். அங்கே பின்னால் இருக்கிறவர்களே, அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? Be reverent. பயபக்தியா இருங்கள். There's a lady sitting right back over there in a corner. அங்கே பின்னாக மூலையில் ஒரு அம்மாள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். I see that light hanging over. அந்த ஒளியானது அவள் மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன். That's the only way I can tell. What about it? That light's hanging. This light right here is hanging over the lady. அந்த ஒரே வழியினால்தான், அங்கே தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த ஒளியினால்தான் அதை குறித்து என்னால் கூற முடியும். இங்கே இருக்கின்ற அந்த ஒளிதான் அந்த அம்மாளின் மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. Maybe just a minute if I can see what it is. ஒரு நிமிடத்தில் அது என்னவென்று காணக்கூடுமானால் கூறலாம். It'll break. The lady's suffering with a heart trouble. அது வெளியாகும். அந்த அம்மாள் இருதய வியாதியினால் அவதிப்படுகிறாள். She's looking right to me. அவள் நேராக என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாள். And her husband sitting next to her. அவளுடைய புருஷன் அவளுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். And her husband has got some sickness. He's just been sick, upset, sick. அவளுடைய புருஷனுக்கு ஏதோ சுகவீனம் இருக்கிறது. சமீபத்தில் சுகவீனமானார். நிலை கலங்கி சுகவீனமாயிருக்கிறார். Isn't that right, sir? ஐயா, நான் கூறுவது சரிதானே?
Raise your hands up if that's true. அது உண்மை என்றால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். That's right, you lady with a little scarf there. அது சரி, உங்களைதான். அம்மா, கழுத்தில் ருமால் அணிந்திருக்கிறவளே. The mister, isn't that right? Haven't you been this kind of upset today? திருவாளரே, அது சரிதானே? நீர் ஒரு விதமாக இன்றைக்கு நிலை கலங்கி இருக்கிறீர் இல்லையா? You have upset in your stomach, the man. அந்த மனிதனுக்கு வயிறு சரியா இல்லை. That's right. அது சரிதானே? You all believe with all your heart? நீங்கள் எல்லாரும் உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? Both of you? நீங்கள் இருவருமாக விசுவாசிக்கிறீர்களா? You accept it? நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? Sir, I tell you, you too, I see you. With your hand up. ஐயா, நான் உமக்கு கூறுகிறேன், நீங்களும் கூட கரத்தை உயர்த்திருக்கின்ற உங்களைதான். The habit of smoking, quit doing that. உமக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கிறதாக நான் காண்கிறேன். அதை செய்வதை விட்டுவிடுங்கள். You smoke cigars, you shouldn't do that. நீங்கள் சுருட்டு பிடிக்கிறீர்கள், நீங்கள் அதை செய்யக்கூடாது. Makes you sick, isn't that right? If it is, wave your hand like this. அது உங்களை சுகவீனமாக்குகிறது. அது சரிதானே? அது உண்மை என்றால் உம்முடைய கரத்தை இவ்விடமாக கையசைத்து காட்டுங்கள். That's what's upsetting you. It's bad on your nerves. அதுதான் உங்களை நிலைக்கலங்க செய்கிறது. அது உங்களுடைய நரம்புகளை பாதிக்கிறது. Throw this nasty thing away and don't do it no more. அந்த அசுத்தமான காரியங்களை தூக்கி எறியுங்கள். இனி அதை செய்யவே செய்யாதீர்கள். You get over that and be all right, and your wife's heart trouble will leave her. You believe that? நீர் அதை மேற்கொண்டு சுகமாயிரும். உம்முடைய மனைவியின் இருதய கோளாறு அவளை விட்டு நீங்கிவிடும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? Isn't that right? I can't see you from here, and you know that. அது சரிதானே? இங்கிருந்து என்னால் உம்மை பார்க்க முடியவில்லை. அது உமக்கே தெரியும். But you're carrying cigars on the in your pocket, in the front. That's right. ஆனால் உம்முடைய முன் ஜோபியில் சுருட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது சரியே? Lay the things out and put your hand over on your wife. அதை எடுத்து வெளியே வைத்து உம்முடைய கரத்தை மனைவின் மேல் வையும். Tell God that you are through with that kind of stuff. You'll go home well. You and your wife will get well. ஆண்டவிடமான காரியத்தோடு என்னுடைய தொடர்பு முடிந்துவிட்டது தேவனே என்று கூறி வீட்டிற்கு சுகமடைந்தவராக திரும்பி போங்கள். நீங்களும் உம்முடைய மனைவியும் சுகமாகுங்கள். Blessed be the name of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசுவின் நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. You believe with all your heart? உங்களுடைய முழு இருதயத்தோடு நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? This little lady sitting here looking at me here. இங்கே உட்கார்ந்து கொண்டு என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற இந்த சிறிய அம்மாள், You're on the front seat here, sitting right here. அங்கே அந்த முன் வரிசையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் உங்களைதான். A little lady looking at me, sitting right there. ஒரு சிறிய அம்மாள் அங்கே உட்கார்ந்து கொண்டு என்னையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாள். You have a prayer card, lady? உங்களிடத்தில் ஜெப அட்டை இருக்கிறதா அம்மா? Right here. இப்பொழுது இங்கே இருக்கிறதா? No, you don't have any prayer card? உங்களிடத்தில் எந்த ஜெப அட்டையும் இல்லையா? Do you believe with all your heart? உங்கள் முழு மனதோடு விசுவாசிக்கிறீர்களா? You believe that Jesus Christ can make you well? இயேசு கிறிஸ்துவால் உங்களை சுகப்படுத்த முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? What do you think about it? You sit next to her. Do you have a prayer card, lady? அவளுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற உன்னைதான். இதை குறித்து நீங்கள் என்ன அம்மா நினைக்கிறீர்கள்? உம்மிடத்தில் ஜெப அட்டை இருக்கிறதா? You don't? உம்மிடத்தில் இல்லையா? You want to get well too? நீங்களும் கூட சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Wouldn't you like to go eat again like you used to? Have the stomach trouble over? வயிற்று கோளாறு நீங்கி வழக்கமாக சாப்பிடுவது போன்று சாப்பிட உங்களுக்கு விருப்பமா இருக்கிறதா? You believe Jesus heals you now? இயேசுவானவர் இப்பொழுது உங்களை சுகமாக்குகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Stand up if you believe Jesus Christ heals you. இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்கி விட்டார் என்றால், அப்படி விசுவாசித்தால் எழும்பி நில்லுங்கள். You had an ulcerated stomach, didn't you? உமக்கு வயிற்றில் குடல் புண்ணினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? It calls from a nervous condition. அது நரம்பு தளர்ச்சியின் காரணத்தினால் ஏற்பட்டிருக்கிறது. You've been nervous for a long time. நீண்ட காலமாய் உமக்கு நரம்பு கோளாறு இருக்கிறது. Especially acids and things, or I mean, creates acid, makes sensitive teeth when you belch your food back up in your mouth. விசேஷமாக பித்த நீர் மற்ற காரியங்களும் அல்லது அவைகள் ஒரு விதமான நீரை உண்டு பண்ணி நீங்கள் உணவருந்தும் போதும் வாயின் பற்களில் சிலுசிலுப்பை உண்டு பண்ணுகிறது. That's truth. Yes, sir. Is a peptic ulcer. அது உண்மை. ஆமையா, அது பெப்டிக் குடல் புண். It's laying at the bottom of your stomach. It burns sometime after eating, especially toast with butter on it. அது உங்களுடைய வயிற்றின் அடியில் இருக்கிறது. அனலில் வாட்டிய ரொட்டியும் வெண்ணையும் சாப்பிடும் போது சில சமயங்களில் அது வயிற்றுக்குள் எரிகின்றது. Is that right? அது சரிதானா? I'm not reading your mind, but the Holy Ghost is infallible.
நான் உம்முடைய சிந்தையை அறியவில்லை, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மாறாதவராயிருக்கிறார். You're healed now. Go home. Be well. இப்பொழுது நீர் சுகமாக்கப்பட்டீர், வீட்டிற்கு போய் சுகமாயிருங்கள். What are you back over in this direction? இந்த திக்கில் அங்கே பின்னால் இருக்கின்றவர்களே, நீங்கள் என்ன? Some of you over there without a prayer card, raise up your hand. அங்கே இருக்கின்ற உங்களில் ஜெப அட்டை இல்லாதவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். Somebody without prayer cards. ஜெப அட்டை இல்லாத யாராவது? All right. Be reverent. சரி, பயபக்தியாயிருங்கள். Believe with all your heart. உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள். What about up in the balcony? உயரே அங்கே அலங்கத்தில் இருக்கிற உங்களை குறித்து என்ன? Have faith in God. தேவனில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். I can't do this within myself. It's only His sovereign grace. என்னில் நானே இதை செய்ய முடியாது, அது முற்றிலுமாக அவருடைய ஒப்பற்ற கிருபையாயிருக்கிறது. Do you believe? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? I can only say as He shows me, as your faith. அவர் எனக்கு காட்டுகின்றதினால் என்னால் கூற முடிகின்றது, அது உங்களுடைய விசுவாசம். I say that to shake your faith. உங்களுடைய விசுவாசத்தை குலுக்கும்படியாய் நான் அதை கூறி, And then see which way He'll lead me. அதற்கு பிறகு என்னை எந்த வழியாய் அவர் நடத்துவார் என்று பார்ப்பேன். Did you realize this is not your brother? நீங்கள் அதை உணர்கிறீர்களா? இது உங்களுடைய சகோதரன் அல்ல. You're standing in His presence. நீங்கள் அவருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். It's not me that's doing this. It's your faith operating it. I can't operate it. இதை செய்கிறது நான் அல்ல, உங்களுடைய விசுவாசம் தான் இதை கிரியைக்குள் ஆக்குகிறது. என்னால் அதை கிரியைக்குள் ஆக்க முடியாது. It's your faith that's doing it. உங்களுடைய விசுவாசம் அதை கிரியைக்குள் ஆக்குகிறது. I have no way of operating it. அதை கிரியைக்குள் ஆக்க எனக்கு எந்த வழியும் இல்லை. Just a minute. In this corner. ஒரு நிமிஷம், இந்த மூலையில். I see a colored man sitting there, kind of elderly with the glasses on. அங்கே ஒரு கருத்த மனிதன் ஒரு விதமாக மூத்தவராய் கண் கண்ணாடி அணிந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன். You have a prayer card, sir? உங்களிடத்தில் ஒரு ஜெப அட்டை இருக்கிறதா ஐயா? Stand up on your feet a minute. ஒரு நிமிடம் எழும்பி காலூன்றி நில்லுங்கள். You believe me to be God's servant? நான் தேவனுடைய ஊழியக்காரனாய் இருக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? With all your heart? உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? You're thinking about somebody else, aren't you? நீங்கள் வேறு யாரை குறித்தோ நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், இல்லையா? If that's right, wave your hand. அது சரிதான் என்றால் உங்களுடைய கரத்தை அசைத்து காட்டுங்கள். Not because it's me, your brother. உங்களுடைய சகோதரனாகிய நான் என்ற காரணத்திற்காக அல்ல. Now you don't have a prayer card. There wouldn't be no way of you ever getting in line because you ain't got a prayer card. உங்களிடத்தில் ஒரு ஜெப அட்டை இல்லை. ஜெப வரிசையில் நீங்கள் வருவதற்கு உங்களுக்கு அங்கே எந்த ஒரு வழியும் இல்லை. ஏனென்றால் உங்களிடத்தில் ஒரு ஜெப அட்டையும் இல்லை. Now if any of you got prayer cards, don't raise up, see, because you'll have a chance to come in the line. இப்பொழுது உங்களில் யாரிடத்திலாவது ஜெப அட்டை இருந்தால் நீங்கள் எழும்பி நிற்க வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் ஜெப வரிசையில் வந்து நிற்க உங்களுக்கு ஒரு தருணம் கிடைக்கும். பாருங்கள். But I see that light is hanging above him. ஆனால் அந்த ஒளியானது அவருக்கு மேலாக தொங்கிக் கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன். It's never broke to a vision yet. அது இன்னமும் ஒரு தரிசனமாக வெளியாகவில்லை. I cannot heal you, brother. சகோதரனே, என்னால் உங்களை சுகப்படுத்த முடியாது. I cannot. என்னால் முடியாது. Only God can do that. தேவனால் மட்டுமே அதை செய்ய முடியும். But you've got faith. You're believing. ஆனால் உம்மிடத்தில் விசுவாசம் இருக்கிறது. நீங்கள் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். And there's something it's caused it some way. அங்கே ஏதோ காரியம் இருக்கின்றது. அது ஏதோ வழியாய் உண்டு பண்ணி இருக்கிறது. If Almighty God will tell this man what's his trouble, will the rest of you receive your healing? சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த மனிதனுடைய தொல்லையை இந்த மனிதனுக்கு கூறினால் எஞ்சியுள்ள யாவரும் உங்களுடைய சுகத்தை ஏற்றுக்கொள்வீர்களா? There's a man perfectly standing 10-15 yards away from me. எனக்கு 10 அல்லது 15 அடிகளை தாண்டி அங்கே ஒரு மனிதன் பரிபூர்ணமாய் நின்று கொண்டிருக்கிறார். I never seen him in my life. என்னுடைய ஜீவியத்தில் நான் அவரை கண்டதே இல்லை.
He's just a man standing there. அவர் அங்கே நின்று கொண்டிருக்கிற ஒரு சாதாரண மனிதன். If Almighty God will reveal what's wrong with that man, every one of you are to walk right out of here a well person. சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த மனிதனுடைய கோளாறு என்னவென்று வெளிப்படுத்துவாரானால் நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கே இருந்து சுகமடைந்தவர்களாக வெளியே நடந்து செல்ல வேண்டும். What more can God do? இதற்கு மேல் தேவன் என்னதான் செய்வார்? Is that right? அது சரிதானே? Sir, there's nothing wrong with you. உம்மிடத்தில் எந்தவித கோளாறும் இல்லை. You're weak, have a little getting up at night, prostrates and so forth. நீங்கள் பலவீனமாய் இருக்கிறீர்கள். இரவு நேரங்களில் சிறிது எழுந்து கொள்ளுகிறீர். பலவீனம் அடைகிறது முதலானவைகள். But that's not what's your trouble. ஆனால் உமக்குள்ள தொல்லை அதுவல்ல. Your trouble is concerning your boy. உமக்குள்ள தொல்லை உம்முடைய பையனை பற்றியதே. And your boy is in some kind of a state institution. உம்முடைய மகன் ஏதோ விதமான அரசாங்க ஸ்தாபனத்தில் இருக்கிறார். And he has a dual personality. அவனுக்கு இரட்டை தோற்றம் இருக்கிறது. Is that right? Wave your hand if that's right. அது சரிதானே? அது சரி என்றால் கரத்தை அசைத்து காட்டும். That's exactly right. அது அப்படியே சரியே. How many believes now that Jesus Christ, the Son of God, is standing here? தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே நின்று கொண்டிருக்கிறார் என்று இப்பொழுது எத்தனை பேர்கள் விசுவாசிக்கிறீர்கள்? Let's stand and offer praise and receive our healing. நாம் எழுந்து நின்று துதிகளை செலுத்தி நம்முடைய சுகத்தை பெற்றுக் கொள்வோமாக. Almighty God, author of life, giver of every good gift. சர்வ வல்லமை உள்ள தேவனே, ஜீவனின் பிறப்பிடமே, எல்லா நன்மையான வரங்களையும் கொடுப்பவரே. You're here, the same Lord Jesus Christ, the same yesterday, today, and forever. நீர் இங்கே இருக்கிறீர், நேற்று மீண்டும் என்று மாறாத அதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நீர் இங்கே இருக்கிறீர். And Satan, you've bluffed these people long enough. சாத்தானே, போதுமான காலம் நீ இந்த ஜனங்களுக்குள் பொய் சொல்லி ஏமாற்றி இருக்கிறார். Come out of them. அவர்களை விட்டு வெளியே வா. I adjure thee by the living God, whose presence is here now in the form of a pillar of fire. அக்கினி தம்பத்தின் வடிவில் இப்பொழுது இங்கே இருக்கின்ற ஜீவிக்கின்ற தேவனுடைய சமூகத்தினால் Leave these people and come out of them in the name of Jesus Christ. Every one of you raise your hands and praise God and receive your healing. Everyone. இந்த ஜனங்களை விட்டு வெளியேறும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களை விட்டு நீ வெளியே வா. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்தரித்து உங்களுடைய சுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் Hallelujah, hallelujah.